டாக்டர், அவங்க சாப்பிட்ட பாயாசத்துல பல்லி விழுந்திருக்கு. அதான் அஃபெக்ட் ஆயிருக்கு. பல்லியா? பல்லி உள்ள கடந்துச்சுதான். நாங்க தான் அதை எடுத்து போட்டோம். அதை சாப்பிட்டுதான் இப்படி பிரச்சனை ஆயிருக்கும். ஏய், இது எப்ப நடந்துச்சு? நீங்க பில்லு கட்ட போனீங்கல்ல, அப்பதான். பல்லி விழுந்திருந்தா இவ்வளவு சீரியஸ் ஆகாதே. எனக்கு என்னவோ டவுட்டா இருக்கு. பல்லி விழுந்து கிடந்ததை பார்த்ததா சொல்றானே சார். பல்லி விழுந்தா இவ்வளவு பாதிப்பு இருக்காது சார். பட் என்ன மாதிரி பாய்சன்னு தெரியாம பசங்களை காப்பாத்துறது ரொம்ப கஷ்டம். டாக்டர், பல்லி தான் காரணமா இருக்கும்னு எனக்கு நம்பிக்கை இல்ல. டாக்டர், அந்த பேஷண்ட் ரொம்ப சீரியஸா இருக்காங்க. என்னங்க இப்படி சொல்றாங்க? வாங்க. என்னங்க இது? டாக்டர் என்ன சொல்றாங்க? சரி வாங்க போய் கேட்கலாம். ஓகே டாக்டர். டாக்டர், டாக்டர், என்ன சொல்றீங்க? என்ன பாய்சன் தெரிஞ்சாதான் காப்பாற்ற முடியுமா? ஆமாங்க, இவங்க பல்லி விழுந்துருச்சுன்னு சொல்றாங்க. ஆனா என்னால நம்ப முடியல. சாப்பிட்டதுல வேற என்னமோ கலந்துருக்கு. அது என்னன்னு தெரிஞ்சா கண்டிப்பா காப்பாத்திடலாம். இல்லனா எங்களால சொல்ல முடியல. ஒவ்வொரு நிமிஷமும் டேஞ்சர் தான். டாக்டர், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. டாக்டர், டாக்டர், என்னங்க இப்படி சொல்லிட்டு போறாங்க? அது தெரியாம நான்சி வேற பல்லிய போட்டுட்டா. இப்ப பசங்களை காப்பாத்தணும்னா ராம் கிட்ட உண்மையை சொல்லி ஆகணும். கரெக்ட். நானும் அதான் நினைக்கிறேன். இந்த பார், நமக்கு பசங்க உயிர் தான் முக்கியம். ஆமா, வா போய் உண்மையை சொல்லிடலாம். சரி வா ஆமாங்க, போலாம். வாங்க. என்ன, ராம் கிட்ட போய் உண்மையை சொல்ல போறீங்களா? நீங்க உண்மையை சொல்லலாம். சொன்னாலும் உங்க பசங்க பொழைக்க மாட்டாங்க. ஐசியூல பசங்க வெயிட்டிங். 3 பொண்ணுகளையும் கொன்னுடுவாங்க. ப்ளீஸ் வேண்டாம், அப்படிங்க பண்ணிடாத. டேய், ஏண்டா என் பசங்களை கொல்றதுக்கு அவ்வளவு துடிக்கிற? சீதா பண்ண தப்புக்கு நாங்க என்னடா பண்ணுவோம்? சீதா தான் மீராவை உனக்கு கல்யாணம் பண்ணி வைக்க விடாம தடுத்தா. அதுக்கும் இதுக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்ல. இது நான்சியோட ஆர்டர். பாயாசத்துல விஷம் கலந்ததை நீங்க சொல்லக்கூடாது. சொன்னா கொன்னுடுவேன். சொல்லலனா நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன். என்ன? ஏய், பசங்க உயிருக்கு போராடிட்டு இருக்காங்கடா. வேணாம். அத விஷத்தை கலக்கிறதுக்கு முன்னால யோசிச்சிருக்கணும். இப்ப அழுது நோ யூஸ். எப்படியாவது என் பொண்ணுங்களை காப்பாத்திருக்காங்க. ஏய், கண்ணு தெரியல உனக்கு? நீ எல்லாம் ஒரு டாக்டர். என்ன மருந்து சாப்பிட்டாங்கன்னு தெரிஞ்சாதான் நீங்க காப்பாத்துவீங்களா? அப்புறம் எதுக்கு படிச்சிருக்கீங்க? எல்லாத்தையும் நாங்களே சொல்லணுமா? ஆண்டி, அவங்க டாக்டர் தான். நீங்க போங்க. அம்மாமா, பாயசத்துல சத்தியமா நான் பல்லி எல்லாம் போடலமா. அந்த பாவத்தை நான் பண்ண மாட்டேமா. என்னத்த டாக்டரோ, இவங்க எல்லாம் டாக்டருக்கு படிச்சு யாருக்கு பிரயோஜனம்? சாரி மை டியர் கேர்ள்ஸ், நீங்க அங்க போவீங்கன்னு எனக்கு தெரியாது. ஐம் வெரி சாரி.
டாக்டர் நீங்க நானும் டாக்டர் தான். இங்க நான் பார்த்ததே இல்லையே. இந்த கேஸ் கேள்விப்பட்டு தான் நான் இங்க வந்தேன். இதுதான் அவங்க இன்டேக் பண்ண பாய்சன். இதுக்கான ஆன்டிடோட்டை நீங்க கொடுங்க, கொஞ்சம் குவிக்கா. ஓகே, இந்தாங்க. ஓகே டாக்டர். டாக்டர் உங்களுக்கு எப்படி தெரியும்? அதெல்லாம் டிஸ்கஸ் பண்றதுக்கு நேரம் இல்ல. முதல்ல ட்ரீட்மெண்ட்டை கொடுங்க ப்ளீஸ். தப்பா ஏதாவது? ப்ளீஸ் டாக்டர், ட்ரீட்மெண்ட்டை கொடுங்க. நான் சரியா தான் சொல்றேன். டூ இட் ஃபாஸ்ட் ப்ளீஸ், டூ இட். ஓகே. டாக்டர், எப்படியாவது இந்த பொண்ணுங்களை காப்பாத்திருங்க. நர்ஸ் இதை போய் வாங்கிட்டு வாங்க. ஓகே டாக்டர். ஃபார்மசி எங்க இருக்கு? லேட் ஆகுமா? நம்ம மெடிசன் ஸ்டோர் தான், நெக்ஸ்ட் ரூம் தான். காப்பாத்திரு டாக்டர், யூ ஆர் கிரேட். தேங்க்ஸ். நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். நர்ஸ் எவ்ரி 2 ஹவர்ஸ்க்கு இந்த இன்ஜெக்ஷன் போட்டுக்கிட்டே இருக்கணும், மறந்துடாதீங்க. ஓகே டாக்டர். தொடர்ந்து போட்டுக்கிட்டே இருக்கணும், பக்கத்துலயே இருங்க, எங்கேயும் போக கூடாது. ஓகே டாக்டர். ஓகே. ஓகே டாக்டர். டாக்டர் நீங்க மட்டும், இந்த டாக்டர் எங்க போனாங்க? தெரியலங்க டாக்டர். சீதா, சீதா, அம்மா தாயே வந்துட்டியா? அம்மா முத்தாரம்மா, அஞ்சலி, பிரியா, சத்யா அவங்கெல்லாம் பச்சை குழந்தைங்கம்மா. நீதாம்மா அவங்களுக்கு உயிர் கொடுக்கணும், நீதான் அவங்கள காக்கணும் தாயே. சீதா, ஏய், அம்மா, 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 அப்பா, அப்பா எங்க? அஞ்சலி, பிரியா, சத்யா, முத்தாரமே உங்க கண்ணை திறந்துட்டா. இனிமே பயம் இல்ல, இனிமே பயமே கிடையாது. பிரியா, சத்யா, அஞ்சலி 3 பேரும் சாமியை கும்பிட்டுக்கோங்க. என்னம்மா இப்படி பண்ணிட்டிய? எங்க எல்லாருக்கும் உயிர் போய் உயிர் வந்துருச்சுமா. இருங்க இருங்க, நான் இப்போ வரேன். எல்லாரும் உங்க பயத்துல இருக்காங்க, அவங்களையும் நான் கூட்டிட்டு வந்துடுறேன். எல்லாரும் வாங்க, எல்லாரும் வாங்க. என்னாச்சு சீதா? என்னாச்சு? 3 பேரும் கண் முழிச்சிட்டாங்க. எல்லாரும் வாங்க 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 வாங்க. டாக்டர் ரொம்ப தேங்க்ஸ். உங்க ட்ரீட்மெண்ட் தான் பசங்க உயிரை காப்பாத்திருக்கு. இல்லங்க, எல்லாத்துக்கும் காரணம் வேற ஒரு டாக்டர். அவங்க யாருன்னே தெரியல, இதுக்கு முன்னாடி நான் பார்த்ததே இல்ல. வந்தாங்க, இதுதான் பாய்சனா இருக்கும், இதுக்கு ஆன்டிபயோட்டிக் கொடுங்கன்னு சொன்னாங்க. நான் கூட நம்பல, ஆனா அதுதான் உங்க பசங்க உயிரை காப்பாத்திருக்கு. தேங்க்ஸ் சொல்ற வரைக்கும் கூட அவங்க காத்திருக்கல, வந்தாங்க போயிட்டாங்க.
அது வேற யாரும் இல்ல, அந்த முத்தாரம்மன் தான். இப்ப கூட என்ன முத்தாரம்மன் தான் உள்ள கூட்டிட்டு வந்தாங்க. வந்தது யாரா வேணா இருக்கட்டும், அது எங்களுக்கு அம்மன் தான். கண்டிப்பா அது முத்தாரம்மன் தான். வாங்க. ஒரு நிமிஷம் இருங்க, இங்கே இருங்க. செல்வி அக்கா, அந்த ஆர்த்தி எடுத்துட்டு வாங்க. ஏய், எதுக்கு இப்ப 3 பேரும் கண் கலங்கிக்கிட்டு இருக்கீங்க? அதானே, ஏன் அழுதுட்டு இருக்கீங்க? எதுக்கு இப்போ அழறீங்க? என்னாச்சு? எதுக்கு இப்ப அழணும்? என்ன நீங்க அதான் நல்லபடியா வீட்டுக்கு வந்துட்டீங்கல்ல, எதுக்கு இப்ப அழுவுதிய? நாங்க திரும்ப உயிர் பொழைச்சு வீட்டுக்கு வருவோம் நினைக்கவே இல்லை. ஹாஸ்பிட்டல்லையே எங்க உயிர் பிரிஞ்சிடும் தான் தோணுச்சு. ஆமா, அந்த பாயாசத்தை குடிச்ச கொஞ்ச நேரத்துல கண்ணு இருட்டி போயிடுச்சு. மூச்சு கூட விட முடியல. உயிரே போன மாதிரி இருந்துச்சு. எனக்கு பேச்சு கூட வரல. இதுக்கு மேல அவ்வளவுதான் தோணுச்சு. எதுக்கு இப்போ முடிஞ்சு போன கதையை பத்தி பேசுறீங்க? எப்படியோ உங்க 3 பேரையும் அந்த கடவுள் காப்பாத்திட்டாரு. அத நினைச்சு சந்தோஷப்படுங்க. அத பத்தி பேசாதீங்க. நீங்க உயிர் பொழைச்சு வந்தது கடவுள் புண்ணியம். காப்பாத்தினது கடவுள் புண்ணியம்னா நடந்த கொடுமைக்கு காரணம் செல்வி. அவளை என்ன பண்ண போறீங்க? மூணு பேரும் உயிர் பொழைச்சு வந்ததை பத்தி பேசிட்டு இருக்கோம். நீங்க எதுக்கு இப்போ தேவையில்லாம செல்வியை பத்தி பேசிட்டு இருக்கீங்க? கொஞ்ச நேரம் பேசாம இருங்க. நான் எப்படி பேசாம இருக்க முடியும்? இந்த குடும்பத்துல நானும் முக்கியமான ஆளு. அஞ்சலி என் அக்காவோட பொண்ணு. மத்தவங்க மகா அக்கா வளர்த்த பசங்க. அவங்களுக்கு ஏதாவது நடந்திருந்தா அத நான் எப்படி தாங்கிப்பேன்? பாரு, உனக்கெல்லாம் பேசுறதுக்கே அருகதை கிடையாது. வாயை மூடிக்கிட்டு சும்மா இரு. என்ன நேரத்துல என்ன வில்லங்கத்தை இழுத்து விடலாங்கிறது தான் உங்களோட வேலையே. உங்க வாயை வச்சுக்கிட்டு கொஞ்ச நேரம் சும்மாவே இருக்க மாட்டியலா? நல்ல விஷயத்த சொன்னா கூட ஏன் உங்களுக்கு எல்லாம் இவ்ளோ கோவம் வருது? பசங்க ஹாஸ்பிட்டல்ல இருந்து வந்திருக்காங்க. அவங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கட்டும். நம்மளோட சண்டையெல்லாம் கொஞ்சம் அப்புறமா வச்சுக்கலாம். அந்த 3 பசங்களும் எனக்கும் தான் உறவு. அந்த உரிமையில தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஹலோ, உறவை சொல்லி மறுபடியும் இந்த வீட்டுல எல்லாம் தங்கணும்னு நினைக்காத. இந்த பாட்சாலாம் பலிக்காது. நீ கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சு. நானும் அதான் சொல்றேன். இந்தியால ஏதாவது பர்ச்சேஸ் பண்ணணும்னா பண்ணிக்க. கூடிய சீக்கிரம் லண்டன் கிளம்ப வேண்டியிருக்கும். அப்புறம் இங்க ஏதாவது வாங்கணும்னு நினைச்சா முடியாது. அதனால முதல்ல போறதுக்கான எல்லா ஏற்பாடும் பண்ணு.
நான் போறேனா இல்ல சீதா போறாளான்னு பாக்குறேன். அர்ச்சனா ஆண்டி, பசங்களை நீங்க உள்ள கூட்டிட்டு போங்க. போங்க. போங்க, நீங்க போய் ரெஸ்ட் எடுங்க. வாமா. ஹலோ லண்டன், இப்ப சொல்லுங்க, என்ன சொன்னீங்க? இந்த வீட்டை விட்டு நான் போறேனா இல்ல நீ போறியான்னு பாக்கலான்னு சொன்னேன். பாக்கறதுக்கு எல்லாம் இனிமே நேரம் கிடையாது. நீ கிளம்ப வேண்டிய டைம் நாள் கணக்குல இல்ல, மணி கணக்குல தான் இருக்கு. மூட்டைய கட்டிக்கிட்டு ஒழுங்கா ரெடி ஆகும். மூட்டை கட்டிட்டு போற அளவுக்குலாம் இவங்க பெருசா எதுவும் கொண்டு வந்த மாதிரியே தெரியலையே சீதா. இருந்த கொஞ்ச நாள்ல பாவ மூட்டையை தான் நிறைய சேர்த்து வச்சிருக்காங்க. போகும்போது அதுதான் கொண்டு போகணும். இரா, எதுக்கு தேவையில்லாம இவகிட்ட பேசிட்டு இருக்கீங்க? வாங்க போலாம். சில ஜென்மங்களுக்கு எவ்வளவு சொன்னாலும் உரைக்க மாட்டேங்குது. ஓசியில உட்காந்து சாப்பிடுறதுக்கு நல்லா சுகமா இருக்கு போல இருக்கு. துரை, நீயும் இந்த குடும்பத்துல ஓசியில தான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்க, அதை மறந்துடாத. ஆமாமா, நான் ஓசியில தான் சாப்பிடுறேன். ஆனா உன்ன மாதிரி அவங்களுக்கு உபத்திரம் ஒண்ணும் பண்ணல. செல்வி அந்த வீட்டை விட்டு அனுப்பிட்டா பாய்சன் கதை முடிஞ்சிரும். இல்லனா உண்மை தெரிய வாய்ப்பு இருக்கே. என்ன பண்ணலாம்? மேடம் டீ. எடுத்துட்டு போடி. இனிமே இந்த வீட்லயே நான் உன்னை பார்க்க கூடாது. ஒழுங்கா இங்கேருந்து ஓடி போயிடு. வெக்கமா இல்ல? மேடம், இவ்ளோ பெரிய ப்ராப்ளம் பண்ணிருக்கேன், ஆனாலும் இங்கே இருக்கேன் இன்னும். உன்னை இந்த வீட்ல வேலைக்கே வச்சுக்க மாட்டாங்க. போயிடுங்க. இந்த வீட்ல யாரு வேலை செய்யணும், யாரு செய்யக்கூடாதுன்னு சொல்றதுக்கு நீங்க யாரு? ஏய், 3 பொண்ணுங்களும் பொழைச்சதே பெரிய விஷயம். இதுக்கு மேலேயே இவங்க இருக்கணுமா? நான்சி, செல்வி செய்யணும்னு செய்யல. நிறைய பேரு வேணும்னே செஞ்சவங்களே இந்த குடும்பத்தில் இருக்காங்க. ராம், எதுக்கு நீ இப்போ எங்களை பாக்குற? சொல்லணுமா? விளக்கமா சொல்லணுமா? செல்வி, நீ உள்ளே போ. செல்வி, இப்ப நீ எதுக்கு அழுதுட்டு இருக்க? சத்தியமா பல்லி விழுந்தது எனக்கு தெரியாது. செல்வி, நீ பண்ணது தப்புதான். இருந்தாலும் செல்வி, நீ உள்ள போ. நீங்க வாயை வச்சு இன்னும் 2 நாள் மட்டும்தான் இந்த வீட்ல இருக்க போற. நீ எல்லாம் பேச வேண்டாம். வந்தமா இருந்தமா போனமான்னு இருக்கணும். நீ உள்ள போ செல்வி. லண்டன் மேடம், நீங்க சொல்லி எல்லாம் இங்க எதுவும் நடக்காது. தயவு செஞ்சு நீங்க கொஞ்சம் பேசாம இருந்தா உங்களுக்கு நல்லது. இல்ல செல்வி அக்கா உங்களுக்கு டீ காஃபி கூட கொடுக்க மாட்டாங்க. நீங்க வாங்க பாஸ். என்ன இப்படி கிடக்குது? என்னது இது புதுசா இருக்கு? இது நம்ம சாப்பாடு கேரியர் எடுத்து வைக்கும்போது அது பக்கத்துல அந்த பாட்டில் மாதிரியே இருக்கு. இது என்னவா இருக்கும்? சரி, இத சீதாமாட்ட காட்டுவோம்.
ஏய் செல்வி, செல்வி, என்னது? அதையும் உங்ககிட்ட சொல்லணும். ஏய் செல்வி, சீதம்மா இது என்னம்மா? செல்வி அக்கா, அக்கா தான் பேசுறாங்க. அது ஒரே ஒரு நிமிஷம். சொல்லுங்க அக்கா. கேக்குது, சொல்லுங்க. ஏய் செல்வி, இங்க வா. அதெல்லாம் வரமாட்டேன். மீரம்மா, இது என்னதுமா? என்ன செல்வி, ஏதாவது பிரச்சனை பண்றாங்களா? இது என்னம்மா? ஐயோ சாரி, ஒரு நிமிஷம். சத்யன் கால் பண்றாரு. ஹலோ. சொல்லுங்க. வாடிங்க. ராம் சார், ராம் சார். என்னது? இது நான் டீல போட்டு குடிக்கிற சுகர் ஃப்ரீ. அப்படின்னா என்ன? உனக்கு எதுக்கு நான் சொல்லணும்? சரி கொடுங்க, நான் போட்டு தரேன். தேவையில்லை, நானே போட்டுக்கிறேன். போ. மருந்து மட்டும் கிடையாது, டீயும் நீங்க தான் போட்டு குடிக்கணும். நான் போட்டு தர மாட்டேன். கொஞ்சமாவது மூளை இருக்கா உங்களுக்கு? என்ன பண்ணி வச்சிருக்கீங்கன்னு பாத்தீங்களா? சும்மா பேசாதீங்க. எங்க பசங்க பொழைச்சதே கடவுள் புண்ணியம். கடவுள் புண்ணியமாவது பொடலங்க புண்ணியமாவது உங்க பசங்க பொழைச்சதே என்னாலதான், அது தெரியுமா?